Vanakkam Friends, welcome to Kamalas Samayalarai. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். பொங்கல் வருது இல்லையா, அதனால சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது பொங்கலுக்காக வர்ற புது அரிசி தான். இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தம்பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒத்தாப்பில் நல்ல யூனிஃபார்மாக நம்மளுக்கு வறுத்து கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்த பைத்தம்பருப்பை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பச்சரிசி அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் கழுவுனா போதும். கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் பருப்பு சேர்க்காம நார்மலாக வெறும் அரிசி வச்சு நான் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். நம்ம பருப்பு சேர்த்து செஞ்சோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கழுவி எடுத்தாச்சு. இதை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு அரிசி, 1/4 கப் பருப்பு அண்ட் 4 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 4-5 விசில் வரைக்கும் வச்சா போதும். இப்போ நம்ம சைட் பை சைட் வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த பாகுபதம் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் கரைஞ்சா போதும், மெல்ட் ஆனால் போதும். இப்போ இந்த அரிசி பருப்பெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பொங்கல் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம்னா இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தண்ணி ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. இந்த மாதிரி அளவில் இருந்ததுன்னா 6 நாளும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆன பிறகு நம்ம அதில் திராட்சை சேர்த்துக்கலாம். நட்ஸ் உங்களோட விருப்பம்தான், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்த முந்திரி பருப்பும் திராட்சையும் பொங்கலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த டெக்ஸ்சர், இந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இன்னைக்கு 1 கப் அளவு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.